கானகம் செழிக்க கனிவோடு நடந்தேன். மானுடன் வாழ தன்னையே தானமாய் கொடுத்தேன். நதியின் குமுறலை கூற இதோ வருகிறாள் நதி. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தித்தனன 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 சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. அன்று வாழ்ந்த மக்கள் எல்லாம் நதிகளை நேசித்தார்கள். அதன் கரைகளில் அமர்ந்து தியானம் செய்தார்கள். நதிகளை போற்றி வரவேற்றார்கள். தங்களை சுத்தம் செய்வதற்கும் தங்களின் தாகம் தீர்ப்பதற்கும் வயல் வெளிகளுக்கு நீர் பாய்ச்சி நெல் விளைவிப்பதற்கும் நதிகளை பயன்படுத்தினார்கள். அன்று நதிகள் அம்மக்களால் தாயாக போற்றப்பட்டது. காலம் மாறி போனது. மனிதனின் நாகரீக வளர்ச்சியால் மனிதன் பணத்தின் மீது பேராசை கொண்டான். நதிகளை சுத்தமாக வைத்திருந்த கைகள் எல்லாம் இன்று அதன் மீது அழுக்கை கொட்டுகின்றது. தாயாக பார்த்த நதிகளை குப்பை தொட்டியாக்கினான். மனிதன் தன் ஆடம்பர மாளிகைகளை கட்ட நதியின் இதயமான மணலை சுரண்ட துவங்கினான். இதனால் கிணறுகளும் குளங்களும் வறண்டு போயின. நதிகள் நிறம் மாறி போனது. அன்று மீன்கள் துள்ளிய நதிகளில் இன்று குப்பைகள் மிதக்கின்றன. இன்றைய மனிதர்கள் நதிகளில் பாதாள சாக்கடை கழிவுகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் ரசாயன கழிவுகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் நதிகளில் கலக்கின்றனர். இதனால் நதிகள் இருந்த தடமே இல்லாமல் போய்விட்டது. போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற வறும கோட்டை வளர்க்குற இயற்கையத்தான் கூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற. மனிதர்களே நினைவிருக்கட்டும், கடைசி நதியும் வற்றி கடைசி மீனும் செத்து கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு புரியும் பணத்தை சாப்பிட்டு தானம் தீர்க்க முடியாதென்று.
எவ்வளவு அருமையான ஒரு மைண்ட் பாருங்க. சாகடிச்சிட்டோமே நதியை.